நம்ம இந்த ஃபேக்ட்ரி பார்த்துருப்போம், கோல் பவர் பிளான்ட்லாம் பார்த்துருக்கோம். அங்க நெறைய சிம்னிஸ் இருக்கும். அந்த சிம்னிஸ் வந்து அழுக்கான புகையெல்லாம் வெளிய வந்துகிட்டு இருக்கும். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த அழுக்கான புகையில என்னெல்லாம் இருக்குன்ட்டுன்னு? இந்த அழுக்கான புகைய மொத்தமாவே ஃப்ளூ கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளூ கேஸ்ல பார்த்தீங்கன்னா, காமனா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரோஜன் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும், ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரி ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட்ஸ் இருக்கும், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் துகள்கள் சொல்லுவாங்க இல்லையா? பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ், ஆஷ் கன்டென்ட்லாம் நெறையா இருக்கும். இப்ப இந்த பொல்யூட்டன்ட்ல நம்ம கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். இதுல இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு ஆசிட் ரெயின் எல்லாமே உருவாக்கும். ஸோ அத ஃபில்டர் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா நம்மகிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் ப்ராசஸ். 2015ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்ட் என்ன பண்ணினாங்கன்னா, நாட்டுல ஒரு 536 கோல் பவர் பிளான்ட் இருக்கு. இந்த எல்லா கோல் பவர் பிளான்ட்லயுமே இந்த டீசல்ஃபரைசேஷன் ப்ராசஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா எல்லாத்துலயும் வேண்டாம், ஒரு 11% கோல் பவர் பிளான்ட்ல மட்டும் அது வச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த கோல் பவர் பிளான்ட் எல்லாம் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு பிரிச்சிருக்காங்க. ஏன் சார் பிரிச்சாங்க? இந்த டீசல்ஃபரைசேஷன் டெக்னிக்ல என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு சார்? இது எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்முடைய தமிழ் யூடியூப் சேனல்ல நான் ஹிட்லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க அங்க வந்து பார்க்கலாம்.